கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தேவன் மங்களகரமான வார்த்தை அவர் அருளை ஆயத்தமாக இருக்கிறார். அதை கேட்போம், அதை அப்படி ஜீவிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்காக எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிற ஆண்டவர். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றும் வறுமையாய் போவதில்லை, நிரம்ப செய்கிற கர்த்தர். மகிழ்ச்சியாய் கடந்து வருவீங்க. வாசிப்போம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். எவ்வளோ ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு வார்த்தை. இயேசுன்னு தெரியல. காலையில் பார்த்தாங்க, இயேசு கரை பக்கத்தில் நிற்கிறார். பேதுரு ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்க போய் ஒன்றும் கிடைக்கல. நான் சொல்றேன், நீங்க இதே போல ஏமாற்றத்தோடு, ஒரு இழப்போடு, பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையில கவலையோடு ராத்திரி படுத்திருக்கிறீங்களா? காலையில் எழுந்து போது இந்த வார்த்தையோட இயேசு நிற்பார். நீங்க இழந்ததெல்லாம் திருப்பி தர்றார். டபுளா, ட்ரிபிளா, 100 கணக்கா அவன் பிடித்தான் பாருங்க. 153 பெரிய மீன்களோடு கரை இழுக்க முடியல. படகுல பெரிய மீன்கள். அதே போல பெரிய பெரிய முதலீடுகள். பிசினஸ் மேன்ஸ் உங்களை தேடி வரும். உங்க பிசினஸ் வேற லெவலா இருக்கும். இங்க எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் வாங்கிக்க பண்ணுகிற கர்த்தர். சும்மா ஒன்றும் இல்லைங்க, பல தோல்விகளுக்கு மேல தோல்வி. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ராத்திரி முழுவதும் நீங்க தூக்கத்துல அழுது புலம்பி இருப்பீங்க. காலையில இயேசு உன்னை பார்த்து பக்கத்துல நின்று, உங்க வீட்டுல நின்று, உங்க வாசல்ல நின்று, அழாதுங்க மாறே, உங்களை அணைத்து சொல்றேன், அழாதப்பா, நான் உனக்கு பக்கத்துல இருக்கிறேன், உன்னை அணைத்து சொல்றேன், கலங்காதே, உன் காரியத்தை நான் பார்த்துக்கினேன், உன் காரியத்தை நான் பார்ப்பேன். நான் கலங்கி போயிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை. பிரச்சனையில ஜீவிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. நீங்க போங்க, போய் பாருங்க. 153 பெரிய மீன்கள். அவனால எப்படி இருக்கும்? ராத்திரி முழுவதும் கண் விழிச்சு ஒன்றும் கிடைக்கல. ஏமாற்றப்பட்டவன் இந்த அதிகாலையில எவ்வளவு மீண்டும் பிரயாசப்பட்டான். அவனால இழுக்க முடியாத ஆசீர்வாதம். அப்படி நீங்க நிரம்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களால தகப்பனே, இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. எங்க பக்கத்துல நின்று, எங்க வீட்டுல எங்க முன்னால நின்று ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து கடந்து சென்று எல்லா மகிமையை தந்து தேவ வல்லமை எங்க மேல விளங்க பண்ண நல்ல பிதாவே. ஆமென்.